வணக்கம் செல்வா. வணக்கண்ணே. நம்ம தாமரை ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்து என்ன டீ சக்கரை போடல போடலண்ணே. இதை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. அண்ணே திருச்சி வண்டியில் லக்கேஜ்லாம் ஏற்றிடலாம்ல? மேடம் இந்தாங்க டிக்கெட். தம்பி கொஞ்சம் சீட் மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? இங்கே உட்காந்தா கொஞ்சம் கால் நீட்ட வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் தம்பி. எங்கே போகணும்? சென்னைக்கு. உள்ளே போங்க போங்க. ஏறுங்க ஏறுங்க. 4 சீட்டு தள்ளி உட்காருங்க. சென்னை 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 என்ன மாப்பிள்ள வரமாட்டேன்னா வந்திருக்கா? வரலன்னா எங்கே விட்டானுங்க சார்? சீட்டு கொஞ்சம் மாறி உட்காரீங்களா? நாங்கள் ஏதாவது பேசிகிட்டே வருவோம். சீட் இருக்குமா? சீட் இருக்கு சீட் இருக்கு. சென்னை சென்னை சென்னை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்கலாமா? ஐயோ, அவ யாராவது கொடுத்தாலும் வாங்க மாட்டா. வாங்குவேன். வாங்குவா. டேய் எல்லாத்தையும் யாரும் சொல்லு. மேடம் பஸ் கிளம்ப போகுது. ரிசர்வேஷனா? ஆமா சார். உனக்காக எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களா? ஏறுமா. சாரி சார். ஆவுனா இதையே சொல்லுங்க. செம்ம ஃபிகரா. சீட் இருக்குல்ல? இருக்கு சார், ஏறுங்க. போயிடலாம். திருச்சியா? ஹலோ என்ன சார்? இல்லை சார், விழுப்புரம் போக வேண்டிய ஆள் நானே. தூங்கிக்கிட்டே திருச்சி வரைக்கும் வந்துட்டேன் சார் மீனம்பாக்கமே இப்போதான் சார் வந்திருக்கு. மீனம்பாக்கம் சாரி சார். அப்பா நிஜமா ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். 400 ரூபாய் கொடுங்க. இங்க எழுதுருங்க. லேடிஸ் இங்க உட்காரணும், நீங்க அங்க உட்காந்து வாங்க. நீ அங்க உட்காந்துக்கோமா. சார் விண்டோ சீட்டில் உட்காந்து. தேங்க்ஸ். தாம்பரம் தான் வந்திருக்கு. தாம்பரமா? அடுத்த பஸ்ல ஏற்கனவே 4 பஸ் மிஸ் பண்ணியாச்சு. இது 5வது. போணுமா? ஆமா. பைக்ல போகும்போது ஸ்பீடா போகாதீங்க. பாத்து போ சரியா? அங்க சீட் இருக்கு. பாத்து போ. சரி. எல்லாரும் கேட்டுன்னு சொல்லு. ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். ஒரு சீட்டுக்கு போறோம்ல பாத்துக்கோ. பாத்துறேன். நிறுத்துங்க. என்ன சார்? நானும் வரேன். ஏறுங்க சார்.
கொஞ்ச தூரம் உன் கூட வந்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேனே ப்ளீஸ் ப்ளீஸ். சென்னைக்கும் எனக்கு உள்ள தொடர்பு இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா சென்னைன்னா அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். இவர் உங்களோட ஹஸ்பண்டா? ஆமா, ஆனா நல்லா இல்ல. நல்லா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன் எல்லாம் பாய்ஸ் இதே கேக்குறீங்க? மா, இந்த பாய்ஸும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியானா கேக்குறாமா? ஏன் மாய மானத்து வாங்குற எப்படி? விழுப்புரம் பக்கத்துல எந்த இடத்துல? அரசுரா. என்ன வெஹிக்கிள்? 2 பஸ்ஸுங்க, ஒரு கவர்மெண்ட் பஸ், ஒரு பிரைவேட் பஸ். எவ்வளவு பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு? நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க. ஹலோ, எப்படி நடந்தது? செல்போன்ல பேசிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு மேல இறந்துருக்காங்க சார். சென்னையில இருந்து போனது பிரைவேட் பஸ், திருச்சியில இருந்து வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸா? சரி, எத்தனை பேர் ஸ்பாட் அவுட்? ஒரு 30-40 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். 30-40 பேரா? காலியா பண்ணு. பிரிண்டிங் ஆஃப் பண்ணுங்க. ஹெட்லைன் நியூஸ் மாறுது. தண்ணி குடிங்க சார். சார் ஒண்ணும் இல்ல. எந்த ஊர்ல நீங்க? போயிடுச்சு. Hi, darling. டிஸ்டர்ப் பண்ணாத சுஷ்மிதா. டிஸ்டர்ப் பண்ணுவேன். சரி, ஓகே.
பூ வாங்கிக்கிறியா? ஒரு முழம் கொடுமா. பாட்டி 4 பூ கொடுங்க. அவர் ஆசையா வாங்கி கொடுக்குறாரு, ஏமா வானாங்கிற? அக்கா 2 முழம் தான்க்கா இருக்கு, வாங்கிக்கோங்கக்கா. வாங்கிட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உழப்புக்கு 4 எருமாடு மேய்ச்சி தொலைக்கலாம். என்னாச்சுண்ணே? விட்டு பஞ்சரியா போய் சப்மிட். தம்பி, நீ மணிவேல் மகன் தானே? ஆமாங்க. திருச்சியில தானே வேலை பார்க்குற? திருச்சியில தான். உன் கூட ஒரு பொண்ணு வருதே, உன் அப்பா சொன்னா எல்லாத்தையும். இந்த காலத்துல லவ் எல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க நல்லா பாத்துக்கப்பா. சரிங்க. சரியா சீக்கிரம். ஆமாயா, உன் வீட்டுல சீட் இருக்கா? 5 சீட் இருக்கு. அந்த பஸ்ல 5 சீட் இருக்கான். அவசரமா போறவங்க போங்க. மாப்பிள்ள இரு போலாம். இல்ல மாப்பிள்ள, நான் அந்த பஸ் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. என்னையா முருகேசன் வரலையா? அடுத்த ட்ரிப்ல வருவான்னு. என்னையா அந்த ஓட்டம் வர்றான்? ஹலோ, நிஜமா அப்பா ஊருக்கு தானே செல்ல வந்துட்டு இருக்கேன் சார். என் பொண்ணு தான் பேசுது, நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, பக்கத்தில் இருக்கிற மாமாட்ட கொடுக்குறேன், கேட்குறியா சார்? ப்ளீஸ் சார். ஹலோ, சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா? நிறையா வாங்கிட்டு வந்துருக்கு சார். நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. வராருமா, இதோட அடிக்கிட்ட கொடுக்குறேன், பேசுமா. ஹலோ, இன்னும் 4 மணி நேரத்தில் அப்பா வந்துருண்டா செல்லம். அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துருவோம்மா, வச்சிருவா சார். என்ன சார், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு. போகிறப்போ என் ஒய்ஃப் 8 மாதம் முழுகாமல் இருந்தாங்க.
இப்போ என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது, இன்னும் நேரில் பார்க்கல. ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணுறப்பையும் அப்பா உன்னை பார்க்க கிளம்பிட்டேன்டா செல்லான்னு சொன்னால் தான் ஃபோனே வைக்கும். இப்போ நிஜமாவே போகிறேன் நம்ப மாட்டேன். நல்லா வேலை செஞ்சேன்னு விசாவை கூட 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சார். இந்த வயசில் இப்படி பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போகிறோம்? அதான் போதும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். ஹலோ, என் பேர் ரமேஷுங்க. வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயருங்க. ஹாஸ்டல் தாங்க. என் நம்பரா? என் நம்பர் 9176-478-476. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஆமாங்க, என் பேர் பூஜா தான். மீனாட்சி காலேஜில் பிஇ ஃபைனல் இயர். ஊர் குளித்தல, அப்பா ஸ்கூல் டீச்சர். என் ஃபோன் நம்பர் 9710-11-4845. ஆமாங்க, 4845 தான். என்னங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் நீங்கள் சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? கொடுங்கண்ணா.